மை டியர் நண்பர்களே, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபாலோவை போட்டுக்குங்க. ஸோ அதோ அங்க ஒரு நண்பர் வராரு பாத்தீங்களா, அவருக்காக தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னை பார்த்த உடனே ஆனந்த கண்ணீர்ல வந்து கட்டி பிடிச்சாரு போல. ஏன் அழுகுறாருன்னு கேட்டீங்கன்னா, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம், ஃபர்தரா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு நண்பர்கிட்ட இருந்து ஃபோன் வாங்கியிருந்தேன். அவரோட கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ சூப்பராக இருந்துச்சு கேமரா குவாலிட்டி. அதுக்கப்புறம் காலேஜ் போகிற பிளான் இருந்ததுனால பஸ்ஸில் ஏறி உட்காந்து ரெண்டு பேரும் கடலை போட்டுகிட்டே போனோம். ஒரு நடப்பாதை போட்டுக்கிட்டே இருக்கும்போது காலேஜ் வந்துருச்சு. காலேஜுக்குள்ளே போன உடனே பழைய மெமரிஸ் எல்லாம் பிரிங் பேக் ஆகிடுச்சு. காலேஜுக்கு போன உடனே கிளாஸ் ரூமில் உட்காந்து கொஞ்ச நேரம் எங்களோட மெமரிஸை பிரிங் பேக் பண்ணோம். உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் திடீர்னு இவன் காண்டாயிட்டா போல். இந்த மாதிரி தானடா ஒன்று அடிச்சிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு திரும்பவும் காலேஜ் பருவத்துக்கே போயிட்டான் இவன். அவன் கூட கொஞ்ச நேரம் ஃபன்னாக விளையாடிட்டு அதுக்கப்புறம் பிரின்சிபல் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன்னு சொன்னான். ஸோ அவன் இன்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் காலேஜ் ஒரு வாட்டி கடைசியாக பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இந்த காலேஜ் எந்த காலேஜ்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ட்ரீட் தரேன் வாடான்னு சொல்லி டீ கடைக்கு கூட்டின்னு வந்தான் நண்பர்களே. சத்தியமாக ஒரு டீயை மட்டும்தான் இவன் ட்ரீட்டாக தந்திருக்கான் இது வரைக்கும். ஆனால் கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டான். ஸோ கூடிய சீக்கிரத்தில் இவனுக்கு ஒரு நல்ல போஸ்டிங் கிடைக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்குங்க. ஸோ பஸ் ஏறி வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்த உடனே ஒரு கேரம் மேட்ச் போட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கை தட்டுங்க. இன்னைக்கு இவ்வளோதான்.